விஜய்க்கு நோ சொன்ன ராகுல், காங்கிரஸ் முடிவால் திமுக நிம்மதி, திரைமறைவில் நடப்பது என்ன? தமிழக அரசியலில் சில மாதங்களாக புகைந்து கொண்டிருந்த ஒரு விவாதம் இப்போது டெல்லி காங்கிரஸ் தலைமை அணைத்து விட்டதாக தகவல்கள் கசிகின்றன. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியுடன் கைகோர்க்குமா என்ற கேள்விதான் அது. இந்த ரகசிய பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைத்து விட்டதாகவும், இது திமுக தலைமைக்கு நிம்மதியை தந்திருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் பேச்சு ஓடுகிறது. சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக அமையவில்லை. எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒற்றை இலக்கத்தில் வெற்றி பெற்று மண்ணை கவ்வியது. அன்னை இந்திரா வளர்த்த காங்கிரஸ் முக்கிய எதிர்க்கட்சியாக வலுவாக இருந்தும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாதது காங்கிரஸ் கட்சியின் பேரம் பேசும் திறனை தேசிய அளவில் சற்று குறைத்திருப்பதாகவே அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழகத்தில் தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியில் நீடிப்பதும் அதை வலுப்படுத்துவதும் மட்டுமே நல்லது என்ற முடிவுக்கு ராகுல் காந்தி வந்துவிட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாகத்தான் தாவேகாவுடன் தனிப்பட்ட முறையில் கூட்டணி வைக்கும் திட்டத்தை அவர் கைவிட்டதாக சொல்லப்படுகிறது. தாவேகாவும் காங்கிரசும் இணைந்தால் நன்றாக இருக்குமே என்ற பேச்சு கடந்த சில மாதங்களாக தமிழக அரசியலில் ஓடிக்கொண்டிருந்தது. வெறும் வதந்தி அல்ல. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் சீட் என்று வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்து திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தனர். இது திமுக தலைமைக்கு கொஞ்சம் எரிச்சலை தந்தாலும் அமைதி காத்து வந்தது. உண்மையில் தாவேகா தரப்பிலும் டெல்லியில் உள்ள சில காங்கிரஸ் சீனியர்கள் தரப்பிலும் ரகசிய சர்வேக்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சர்வேக்களின் முடிவுகள் பாசிட்டிவாக வந்ததை அடுத்து தாவேகா தரப்பு ராகுல் காந்தியிடம் ஒரு மறைமுக மூவ் செய்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய அமைப்பாளரான KC வேணுகோபால் போன்ற சிலர் கேரள அரசியலில் முக்கிய பங்காற்ற விஜயின் ஆதரவு தேவைப்படலாம் என்று கருதி இந்த இணைப்பிற்கு ஆர்வம் காட்டியதாகவும் தெரிகிறது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் சிலரும் இதில் ஆர்வம் காட்டி வந்தனர். ராகுலும் விஜயுடன் கூட்டணி வைக்கலாமா என்று இரு மனதுடன் குழப்பத்தில் இருந்தார். ஆனால் பீகார் தேர்தல் முடிவுகள் தாவேகா பக்கம் காங்கிரஸ் செல்லலாம் என்ற திட்டத்தை அடியோடு மாற்றிவிட்டதாக சொல்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் சரி, ராகுல் காந்தியும் சரி, திமுகவை தவிர்த்து தமிழகத்தில் வேறு எந்த ஒரு கூட்டணி வாய்ப்பையும் பற்றி பேச தயாராகவே இல்லை என்ற முடிவில் உறுதியாக இருந்தனர் என்று டெல்லிக்கு நெருக்கமான காங்கிரஸ் சீனியர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கூட தாவேகாவுடன் கூட்டணி பேச்சு ஓடுகிறதா என்று விசாரித்த போது அதுபோன்ற பேச்சுக்கே இடமில்லை, சான்ஸே கிடையாது என்று கார்கே அடித்து சொன்னதாக தகவல். இந்த உத்தரவாதம் காரணமாகத்தான் செல்வ பெருந்தகையும் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் இந்த கூட்டணி வதந்திகளை பற்றி பேசவே இடமில்லை என்று வெளிப்படையாகவே மறுப்பு தெரிவித்து முடித்து வைத்தார். விஜய், ராகுல் காந்தி இருவரும் தொலைபேசியில் பேசியதாகவும், விரைவில் இரு தலைவர்களும் வெளிநாடு ஒன்றில் தனித்தனியாக பேச்சு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூட தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் இதெல்லாம் வெறும் வதந்தி என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் நிராகரித்துவிட்டன. அதேபோல் தாவேகாவின் முக்கிய பொறுப்பாளரான நிர்மல்குமார் அவர்களும் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால்தான் கூட்டணி என்ற தங்கள் நிலைப்பாட்டையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த அனைத்து காரணங்களையும் கூட்டி பார்க்கும்போது விஜயின் புதிய கட்சியான தாவேகாவின் என்ட்ரி ஆரம்பத்தில் காங்கிரஸ் வட்டாரத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாலும் திமுகவுடனான கூட்டணியின் பலம், பீகார் தேர்தல் கொடுத்த எச்சரிக்கை மற்றும் ராகுல் கார்கேவின் உறுதியான நிலைப்பாடு ஆகியவற்றால் அந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இது தமிழகத்தில் திமுக தனது கூட்டணி பலத்துடன் தொடர்ந்து களமாட விரும்பும் நிலையில் அக்கட்சியின் தலைமைக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இனி 25 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் கேட்க முடியாது, ஆட்சியில் பங்கு என்ற கூக்குரல்கள் இனி ஒலிக்காது என்று திமுக தலைமை நம்பிக்கையோடு உள்ளது. எனவே வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி தற்போதுள்ள அதே பலத்துடன் களமிறங்குவது உறுதியாகிவிட்டது. திமுக காங்கிரஸ் உறவு தொடரும் என்பதற்கு டெல்லி காங்கிரஸ் தலைமை பச்சை கொடி காட்டிவிட்டதால் உண்மையில் விஜய் தரப்புக்கே பெரும் ஏமாற்றமாகிவிட்டது.